விசுவாசம் என்ன செய்கிறது? சோதனையின் காலகட்டத்திலே நன்மையான ஈவு என்று சொல்லப்படுகிற அநேக ஈவுகளிலே விசுவாசம் என்பதான நல்ல ஈவை தேவன் உங்களுக்கு, ஜோதியில் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு எங்க கொடுத்திருக்கிறார்? சோதனையோட நோக்கமே பாவத்தை கர்ப்பந்தரிக்க செய்து முடிவிலே மரணத்தை அடைய செய்ய வேண்டியதுதான் சோதனையுடைய பெரிய நோக்கமும் எதிர்பார்ப்பா இருக்கிறது. ஆனால் விசுவாசம் அதற்கு இடம் கொடுக்காது. இங்கே முதலாவது நமக்குள்ளாக பொறுமையை ஏற்படுத்துறது விசுவாசம். அந்த பொறுமையுடைய முதல் செயல் நடந்த பிறகு விசுவாசம் உங்களையும் என்னையும் கொண்டு இன்னொரு விஷயம் செய்வதற்காக துணிகரப்படுத்தும். கிரியை செய்யாத விசுவாசத்தோடு நீங்கள் நானும் பரலோகத்திற்கு போக வாய்ப்பில்லை. பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் இங்கேயே விசுவாசமானது கிரியை நடப்பிக்க வேண்டும். பாவம் எப்ப பூர்ணமாகிறது? எப்போ உங்களுக்குள்ளாக விசுவாசம் பொறுமையை ஏற்படுத்துமோ அடுத்து விசுவாசம் உங்களை கொண்டு செய்கிற வேலை சோதனை காலகட்டத்தில். சோதனை சொல்றது இல்ல, விசுவாசம் இப்போ சொல்றது உங்களுக்கு பொறுமையை ஏற்படுத்தின உடனே என்ன செய்யணும்ன்றது.